நம்மவர் படத்துக்கு ஆடிஷன் போயும் ஹைட் பத்தலன்னு ரிஜெக்ட் பண்ண பையன் இன்னைக்கு எஸ்ஆர்கேக்கே வில்லன். துபாயில கால்குலேட்டர் தட்டிட்டு இருந்த அக்கவுண்டன்ட் எப்படி பேன் இண்டியா ஸ்டார் ஆனாரு? இது மக்கள் செல்வனோட வெறித்தனமான பயணம். விஜேஎஸ்க்கு 18 வயசுலயே ஃபேமிலி பொறுப்பு. அப்பா கட்டின கடனை அடைக்க துபாய் போனாரு. அங்க ஒரு ஆன்லைன் சாட்ல தான் ஜெஸ்ஸிய மீட் பண்ணி லவ் பண்ணாரு. சினிமாவுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா அவருக்குள்ள இருந்த தடம் பதிக்கிச்சே. துபாயில இருந்து வந்தப்போ கையில பணம் இல்ல. ஃபோன் பூத் ஆபரேட்டர், ஃபாஸ்ட் ஃபுட் கேஷியர்னு கிடைச்ச வேலையெல்லாம் பண்ணாரு. சன் டிவி சீரியல்ல கூட நடிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? சினிமால நுழைய வழி இல்லாம கூத்து பட்டறையில திரும்பவும் அக்கவுண்டண்டா சேர்ந்தாரு. அங்கதான் ஆக்டிங்கோட ஏபிசிடி கத்துக்கிட்டாரு. 2012ல பீட்சா வந்துச்சு. அது ஒரு கேம் சேஞ்சர். அதுக்கு முன்னாடி தென்மேற்கு பருவ காத்துறல ஹீரோவா இன்ட்ரோ ஆனாரு. ஹீரோனா ஸ்டைலிஷா தான் இருக்கணும்னு சொன்னவங்க முன்னாடி சூது கவ்வும்ல முடி நரைச்ச மிடில் ஏஜ்டு கிட்னாப்பரா வந்து ஷாக் கொடுத்தாரு. அவருக்கு ஹீரோன்னு பேரி கட்டு கிடையாது. சூப்பர் டீலக்ஸ்ல ஷில்பாவா வந்து நேஷனல் அவார்டு வாங்கினாரு. மாஸ்டர்ல பவானிய தெறி பண்ணாரு. 96ல ராமன் நம்மள அழவ வச்சாரு. ஆக்டர், லிரிசிஸ்ட், சிங்கர், ப்ரொடியூசர் எல்லாமே நம்ம மக்கள் செல்வம் தான். இன்னைக்கு மகாராஜா வரைக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இந்தியாவே மிரண்டு போயிருக்கு. நம்பிக்கை இருந்தா எதுவுமே சாத்தியம்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. லெசன்: உன்னை நீ நம்புனா உலகம் உன்னை கொண்டாடும். விஜேஎஸ் நடிச்ச 50+ படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எது? ராமா, வேதாவா, இல்ல மகாராஜாவா? அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே.